Hi friends, welcome to சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடலாமாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 செய்யலாம். இந்த 65 பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பவுடர்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடரோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு லெமனை நல்லா ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி. லாஸ்ட்டாக இந்த மசாலாவோட நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் மசாலாவோட நல்லா கோட் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் 65 தயார். இந்த 65ஐ நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.